ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருக்கிற காலத்துல முடி உதிர்றதுங்கிறது சாதாரண விஷயமாவே மாறி போச்சு. இந்த பிரச்சனை குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள்னு எல்லாருக்குமே இருக்குது. இதை சரி பண்றதுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை விட நம்ம வீட்ல நம்ம கையால தயார் பண்ண இந்த நேச்சுரல் ரெமடி அற்புதமா வேலை பண்ணுதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ரெமடியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முடி நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த ரெமடி சூப்பரா ஒர்க் ஆகுது. இந்த ரெமடியை தயார் பண்றது ஈஸியான விஷயம் அப்படிங்கறதுனால யாருனாலும் தயார் பண்ணலாம். நம்ம முடிய அடர்த்தியா நீளமா மாத்திர இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வெஸ்ட், இப்ப வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணலாட்டி லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் வெந்தயம். வெந்தயத்துல பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ இருக்குது. இது நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில்கி ஹேருக்காக இந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலே போதும். எதுக்குன்னா வெந்தயத்துல மாய்ஸ்சரைசிங் குணங்கள் அதிகமா இருக்குது. அதனால முடி பார்க்கிறதுக்கு சாஃப்டா ஷைனியா இருக்குது. வெந்தயத்துல இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ரெமடியில பயன்படுத்துறோம். நம்ம இந்த ரெமடிக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்தி இரவு முழுவதுமா ஊற வச்சிருங்க. பாத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இதுல ஊற வச்ச வெந்தயத்தை போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை பயன்படுத்தி நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெந்தய பேஸ்ட் ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஒருவேளை இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி லூஸா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெந்தய பேஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். இந்த ரெமடிக்காக அடுத்ததா தேவைப்படுற பொருள் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். சொட்டை தலைக்கு மேலையும் முடி வளர வைக்கிற சக்தி இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த ரெமடியில நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்துறோம். நம்ம ஆல்ரெடி வெந்தய பேஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அது கூட இந்த 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது வெங்காயம். ஒரு வெங்காயத்தை எடுத்தா சரியா இருக்கும். நீங்க வெந்தயத்தை அதிகமா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியனோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வெங்காயத்தை கிரேட்டர்லயோ இல்ல மிக்ஸி ஜார்லயோ போட்டு இந்த மாதிரி நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்டா பண்ண வெங்காயத்தை ஒரு கிளாத்ல போட்டு அதோட ஜூஸை மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்துக்க போறோம். நம்ம ஆல்ரெடி வெந்தய பேஸ்ட், விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது கூட இந்த ஆனியன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. யாரெல்லாம் வெள்ளை முடி பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வெங்காய சாறு ஒரு அமிர்தமா வேலை பண்ணுது. முடியோட வேர்கால்களுக்கு சத்துக்களை கொடுத்து முடிய நீளமா சாஃப்டா வளர வைக்கிற சக்தி இந்த வெங்காய சாருக்கு இருக்குது. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது இஞ்சி சாறுங்க. இதுக்காக ஒரு சின்ன இஞ்சி துண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பேஸ்ட ஒரு சின்ன கிளாத்ல போட்டு அதோட சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இஞ்சிக்கு டேண்ட்ரஃப் குறைக்கிற சக்தி இருக்குது. இப்ப நீங்க பாக்குற மாதிரி இதுல இஞ்சி சாறை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கடைசியா சேர்க்கக்கூடிய பொருள் ஆலுவேரா ஜெல். ஆலுவேரா ஜெல்ல சேர்க்கறதால நம்ம ஹேர் ஷைனியா ஸ்மூத்தா இருக்குது. மெயினா சொல்லணும்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா முடியல ஸ்பிளிட் எண்டால கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்பிளிட் எண்ட் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இந்த ஆலுவேரா ஜெல் எவ்வளவோ பயன்படுது. இப்போ இந்த ஆலுவேரா ஜெல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா வெந்தய தண்ணி, அதையும் ஊத்தி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெமடி ரெடி ஆயிருச்சுங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். முடியோட வேர் கால்கள்ல இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணணும். நீங்க இதை முடி முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு ஷவர் கேப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சுத்திலுமா கவர் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வரை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பு வச்சு ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை பண்றப்பவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2-3 மாசம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றப்பவே உங்களோட ஹேர் ஃபால் பூர்த்தியா குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஹேர் growth ஆகிறதையும் கவனிப்பீங்க. அதே மாதிரி சளி இருமல் இருக்கிறப்போ, கோல்டு இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ரெமடியை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. சோ டெஃபினட்டா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்டா நேச்சுரல்ங்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.